ஒரே இடத்துல இருக்காங்க, ஒரு சபைக்குள்ள இருக்கிறாங்கன்னா எத்தனையோ உள்ளுக்குள்ள முறுமுறுப்புகள், ஒருத்தரை குறித்து ஒருத்தர், போதகரை குறித்து, சபையில் இருக்கிற மக்களை குறித்து ஏதாச்சும் மர்மரிங் மென்டாலிட்டி நிறைய இருக்கு. ஆனா நீங்க வெளியில போய் ஊழியத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துல மக்கள் எவ்வளவெல்லாம் கடின சூழ்நிலைகளை கர்த்தருக்காக நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் என்ன ஒன்று தூக்கி போட்டுருவீங்க. நான் தான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வேலை, ஊழியம், ஆலயத்தின் முன்னேற்றத்தில் தடையாக இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி இருந்தோம்னா அது நமக்கு பாதி. மோசே யோசித்து பார்த்துக்கோங்க, கர்த்தர் முகமுகமாய் பேசினார். இன்னைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் மோசே காட்டிலும் பெரியவர்கள் அப்படின்னு சொல்றேன். ஆனா அவரை போல நம்ம பாக்கியம் பெறல. கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்றாரு, ரைட்? பட் முகமுகமாய் கர்த்தரை பார்த்து பேசுகிற ஒரு பாக்கியம் அந்த மனுஷனுக்கு கிடைச்சது, நமக்கு கிடைக்கல இது வரைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இருந்தும் அவர் பெருமை பாராட்டாவிட்டால் நாமும் அவரை போல சாந்த குணம் உள்ளவர்களாய், தாழ்மையுடன் இருக்கிறவர்களாய் இருந்தால் நமக்கு எதிர்த்து வருகிறவர்களுக்கு தேவனே பதில் கொடுத்து நியாய தீர்ப்பை கொண்டு வருவார்.